ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி ரெசிபி. 7 நாட்களில் தொப்பையான வயிறை தட்டையான வயிறாக மாற்றக்கூடிய முருங்கைக்கீரை ஜூஸோட பயன்களும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் அதிக அளவில் ஊட்டச்சத்துகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயர்ன், விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், புரோட்டீன், கால்சியம் போன்ற இன்னும் ஏராளமான பல சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் உடலோட மெட்டபாலிசத்தை தூண்டி கலோரிகளை வேகமாக கரைச்சி தொப்பை மற்றும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொழுந்தான முருங்கைக்கீரைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல மூளை முடுக்குகளில் இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றி தேவையில்லாத தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு வேகமாக கரைக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரைகளை உருவி எடுத்து ஒரு 2 தடவை நல்ல தண்ணீரில் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் நம்மளோட ரத்தத்தோட ஹீமோகுளோபின் அளவையும் இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா சுத்தம் பண்ணின இந்த முருங்கைக்கீரைகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துக்கோங்க. அரைச்ச ஜூஸை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் தேன் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தேன் சேர்த்துக்க வேண்டாம். இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இல்லாமல் நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கின்னையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த முருங்கைக்கீரை ஜூஸை தொடர்ந்து 7 நாள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. 7 நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. 7 நாட்களில் நம்மளோட தொப்பை வயிறை தட்டை வயிறாக மாற்றக்கூடிய இந்த எஃபெக்டிவான ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.